சிறுத்தை விரட்டுதுன்னா இது தூரத்துல இருந்தே பாத்துருச்சுன்னா வேகமா ஓடும். ஓடி மரக்கிளையில வந்து ஏறிடும் பறந்து போய். இப்ப மரம் சிறுத்தைனாலையும் மரம் ஏற முடியும். ஆனா இங்க என்ன நடக்கும்னா மயில்கள் வந்து கிளைகளோட நுனியில போயிடும். கிளைகள் வந்து சிறுத்தை வந்தா உடஞ்சி விழுந்துரும். அந்த மாதிரி இடத்துக்கு வந்து போய் உக்காந்துரும். அப்ப சிறுத்தைக்கே ஒரு பயம் இருக்கும், அவளை மேல இருந்து கீழே விழுந்துரும் உடஞ்சுன்னு. அப்படி வந்து மயில்கள் தப்பிக்கும். இன்னொன்னு என்னன்னா ரொம்ப பக்கத்துல வந்துருச்சுன்னா டக்குன்னு மயில்கள் வந்து மேல பறக்கும். மேல பறந்து கொஞ்சம் தூரம் ஒரு 100-200 மீட்டர் வரைக்கும் பறக்க பார்க்கும். அப்ப சுத்தி முத்தி எந்த மரமும் இல்லை, அது மேல ஏற முடியலன்னா அப்ப அது வந்து சிறுத்தைக்கு வந்து இரையாயிரும். வேற வழியே இல்லை. அதே மாதிரி காட்டுப்பூனை, அதுக்கப்புறம் புலி, இவைகள்னாலையும் கூட இந்த மயில்களுக்கு வந்து ஆபத்து இருக்குதான். ஆனா சிறுத்தை என்ன பண்ணும், தெளிவா பகல்ல வந்து வேட்டையாடுனா இது தப்பிச்சிடும் அப்படின்றதுக்காக நைட்டு மரத்துல ஏறி மயில்கள் தூங்கி இருக்கும்போது அப்ப இது சைலண்டா போய் வேட்டையாடிட்டு வந்து